ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ்வலாகவே பேசும்போது ஒரு சில இங்கிலீஷ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. ஸோ அந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று ஏன் நீ வரல அப்படின்னு கேட்குறத ஒய் வேர் யூ ஆப்சண்ட் எஸ்டர்டே. அதாவது இது ஸ்கூல் டைம்ஸில் ரொம்ப யூஸ் ஆகும். ஸ்கூல், காலேஜ், இந்த மாதிரி ஆஃபீஸ், இந்த மாதிரி பிளேஸ்லஸ்லாம் இந்த சென்டென்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். மீண்டும் அப்படி நடக்கக்கூடாது. ஒரு டைம் தப்பு பண்ணிட்டா ஓகே, திருப்பி அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத டோன்ட் லெட் இட் ஹேப்பன்ஸ் அகைன். டோன்ட் லெட் இட் ஹேப்பன்ஸ் அகைன் அப்படின்னா திரும்ப இது நடக்கக்கூடாது, மீண்டும் இது அப்படி நடக்கக்கூடாது அப்படி சொல்கிறது. உனக்கு சொன்னால் புரியாதா? என்ன ஒரு டைம் உனக்கு சொன்னால் புரியாதா? திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணுமா? ஸோ அந்த உனக்கு சொன்னால் புரியாதா அப்படிங்கிற வார்த்தை சென்டென்சஸ் தான் நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா புரியாதா. ஸோ இது நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லைங்களா? அதனால் டோன்ட் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட். டோன்ட் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா என்னென்னா உனக்கு சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்கிறது. ஒரு டைம் சொன்னால் புரியாதா, உனக்கு சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்கிறது. சர்க்கரை கரையும் வரை நன்றாக கலக்கு. ஸ்டிர் வெல் அன்டில் த சுகர் ஹேஸ் டிசால்வ்டு. அதாவது ஸ்டிர் வெல்னால் நல்லா கலக்கிறது, அன்டில் த சுகர் ஹேஸ் டிசால்வ்டு அப்படின்னா சர்க்கரை கரையிற வரைக்கும் கலக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் ஸ்டிர் வெல் அன்டில் த சுகர் ஹேஸ் டிசால்வ்டு. நெக்ஸ்ட்டு நான் மூச்சு வாங்குற வரை ஓடுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஓடுறது மூச்சு வாங்குற அளவுக்கு ஓடுறத எப்படி சொல்லுவாங்க? நான் மூச்சு வாங்கும் வரை ஓடினேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஓடினேன். ஸோ நான் ஓடினேன் அப்படிங்கிறத ஐ ரேன் அன்டில் ஐ வாஸ் பிரீத்லெஸ். மழை நிற்கும் வரை காத்திருந்தோம் அப்படின்னு சொல்கிறது. காத்திருப்போம் வேறு, காத்திருந்தோம் மழை நிற்கிற வரை காத்திருந்தோம். ஸோ வி வெயிட்டட் அன்டில் த ரைன் ஸ்டாப்டு. வி வெயிட்டட்னா நாங்கள் காத்திருந்தோம், அன்டில் த ரைன் ஸ்டாப்டு அப்படின்னா மழை நிற்கிற வரைக்கும். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன். ஐ எம் வித் யூ. ஐ எம் வித் யூ அப்படின்னா நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ எம் வித் யூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸ் புரிஞ்சுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகிறதோ, எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரில, என்ன நடக்க போகிறதுன்னு தெரில, என்ன நடக்க போதோ அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ என்ன நடக்க போகிறதோ அப்படிங்கிறத வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்ஸ். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்ஸ் அப்படின்னா என்ன நடக்க போகிறதோ அப்படின்ட்டு நம்ம ஒரு டவுட்டாக கேட்போம் இல்லையா? ஸோ அதை தான் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். என்னை தனியாக விட்டு விடாதே. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை தனியாக விட்டுடாத அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? என்னை தனியாக விட்டு விடாதே. ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் லீவ் மீ அப்படின்னா என்னை விட்டு விடாதே. தனியாக அப்படிங்கும் போது அலோன். டோன்ட் லீவ் மீ அலோன் அப்படின்னா என்னை தனியாக விட்டுடாத அப்படின்னு சொல்கிறது தான் டோன்ட் லீவ் மீ அலோன் சொல்லுவோம். புரியாத மாதிரி நடிக்காத. இது எப்படி சொல்லலாம்? இதுவுமே டோன்ட் யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். டோன்ட் ப்ரிட்டண்ட் அப்படின்னா நடிக்காத. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், புரியாத மாதிரி நடிக்காத. டோன்ட் ப்ரிட்டண்ட், யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? இன்றைக்கி பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அது எனக்கும் என்னோடய சேனலுக்கும் ஒரு அடிஷ்னல் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென் டாட்டா பாய்.